இம்மாதமானது குறிப்பாக எமது தாய் திரு அவையானது பிறந்து உன்னுலகில் இருக்கின்றவர்களையும் உத்தற்ற ஸ்தலத்தில் உள்ள ஆன்மாக்களையும் நினைவு கூற எம்மை அழைத்திருக்கின்றன. இவ்வுலகில் பாடும் நாம் சிவம் தவம் தான தர்மம் வழியாக இறந்து போன ஆன்மாக்களுக்காக இறைவனை வேண்டுவதோடு குறிப்பாக இன்றைய நாளில் எம் தாயார் மரிய புரட்சிக்காக இறைவனிடம் விசேடமான முறையில் மன்றாடுவோம். அவர் இவ்வுலகில் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை இறைவன் தாமே மன்னித்து அவர் செய்த நன்மைத்தனங்களை ஏற்று அவரை நித்திய பேரின்ப வீட்டில் தம்முடைய புதல்வனின் கூட்டத்தில் சேர்த்தர வேண்டும் என்று தொடரும் இரங்கல் திருப்பலியில் பக்தியுடன் பங்கு கொள்வோம். தந்தை மகள் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் நம் சகோதரியும் நம் தாயுமான மரிய புரட்சி வீக்கள் இவருடைய 31வது நாளில் அவருக்காக விசேடமாக மன்றாடவும் அவருடைய ஆன்மா இறைவன் அமைதி காண வேண்டும் என்று சொல்லியும் அவருடைய இழப்பினாலே மனமுடைந்திருக்கின்ற அவருடைய கணவர், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் இறைவன் தாமே ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த நாட்களிலே குறிப்பாக விரும்புகின்றோம். அவை அதன் நிமித்தம் இந்த வழியிலே நாளிலே குறிப்பாக அவருக்காக விசேட திருப்பலியை ஒப்புக்கொள்கின்றோம்.
ஆவியானவர் அவர்கள் மீது நிறைவாக நம்முடைய இரக்கத்தையும் அன்பையும் பொழிந்து விண்ணக வான்போட்டிலே அவருக்கு நிரந்தரமான அமைதியான மகிழ்வில் இடத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் எங்களுக்கும் ஆறுதல் நிறைந்த வாழ்வையும் நம்பிக்கையோடு நாங்களும் எங்களுடைய இறை விசுவாசத்திலே மேன்மேலும் பயணிக்க அருள் இந்த பலியை கொண்டாடுவோம். அவைய தகுதியான உள்ளத்தோடு நாங்கள் இந்த பலியை ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு தடையாக இருக்கிற எங்களுடைய குறைகள் எங்களுடைய பாவங்களை நாங்கள் ஏற்று மனஸ்தாபப்பட்டு மெனப்படுத்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்முடைய இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே உமது இரக்கத்தையும் தாழ்மையுடன் மன்றாடும் எங்கள் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்து உம்மை வேண்டுகின்றோம். உம்மடியால் அரிய புரட்டி பீட்டரை இவ்வுலகில் உம்மக்கள் கூட்டத்தில் ஒருவராக இரக்கமுடன் சேர்த்து கொண்ட நீர் அமைதியும் ஒளியும் நிறைந்த இடத்தில் அவர் உம் புனிதர்களுடன் தோழமை கொண்டிருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் சாலமோனின் ஞானநூலிலிருந்து வாசகம். நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடல் கொள்ளை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிகளின் கண்களில் இரதங்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இணைப்பார்களார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இறைவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறும் தருவார்கள். கடவுள் அவர்களை தூய்ந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என கண்டார். பொன்னை உலகிற்கு புலம்புவது போல் அவர் அவர்களை புலம்பிட்டார். எலிகளை போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
A reading from the letter of St. Paul to the Romans. Brothers and sisters, if God is for us, who can be against us? He who did not spare his own son, but gave him up for all of us, will he not also give everything else along with him? Who will bring any charge against God's chosen ones? It is God who justifies, who is to condemn. It is Christ Jesus who died, yes, and who raised, who is at the right hand of God, and who indeed intercedes for us. What will separate us from the love of God? For hardship, or distress, or persecution, or famine, or nakedness, or peril, or sword? No, in all these things we are more than conquerors through him who loved us. For I am convinced that neither death, nor life, nor angels, nor rulers, nor things present, nor things to come, nor powers, nor heights, nor depths, nor anything else in all creation will be able to separate us from the love of God in Christ Jesus our Lord, the word of the Lord.
மாத்திரை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவரடைய வந்தனர். அவர் திருவாய் வளர்ந்து கற்பித்தவர். ஏழையர் உள்ளத்தோர் ஒரு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. துயரோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்களால் இருப்பவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்த பேறு வகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணகத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன் இருந்த நிறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். இது கிறிஸ்து வளரும் நற்செய்தி. ராஜ்யசபையிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் நம் தாயும் சகோதரியும் உறவினருமான மேரியல் பீட்டர் அவருடைய விழா அவர் இறந்து 31வது நாளிலே மீண்டும் அவருடைய குடும்பத்தாரோடு இணைந்து கொண்டு கூடி அவர்களுக்கு ஆறுதலாகவும் இன்னும் அவருடைய ஆன்மாவுக்காக மன்றாடவும் நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். ஆகவே இன்றைய நாளிலே இவர் விண்ணக பேரின்பத்திலே என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இவருக்காக விசேடமாக ஒன்றிணைந்து செபித்துக் கொண்டிருக்கின்றோம். அங்கேயெல்லாம் நன்றி உணர்வுகளோடு நாங்கள் இருக்கின்றோமோ அல்லது எங்கேயெல்லாம் நாங்கள் துன்பத்தில் வாழ்கின்றோமோ அங்கு விசுவாசத்தையும், எங்கு நாங்கள் இன்னும் நாங்கள் பார்க்கிறோம் அவர் தன்னுடைய வாழ்விலே அவர் தூய்மை உள்ள இதயம் கொண்டவராக, இதயமே அன்போடு வெளிப்படுத்துகின்ற இதயம் கொண்டவராக அவர் தன்னுடைய வாழ்வை வாழ்ந்திருக்கின்றார். அவையுடைய நாளிலே நாங்கள் அவரை ஆழமாக அவருக்காக நாங்கள் சிறப்பாக மன்றாடுகின்ற பொழுது அவருடைய குடும்பத்தை நாங்கள் நினைவு கொண்டு ஆண்டவருடைய அந்த ஆறுதலை கேட்கின்ற பொழுது அவருடைய அந்த பண்புகள், அந்த சாந்தமான, அல்லது போனால் ஏழ்மையான, அல்லது போனால் தூய உள்ளம் கொண்ட, மற்றவர்களை அன்பு செய்கின்ற இவ்வாறான அந்த பண்புகளை கொண்ட ஒவ்வொரு பண்பு வாழ்ந்த அந்த தாய் வலிய புரட்டியவர் என்றும் இறைவனுடைய அந்த இன்பத்திலே புனிதமுடையவராக அந்த இறைவனின் பேறு பலன்களை நிறைவாக முழுமையாக பெற்றுக்கொண்டு வருவராக என்று அவர் வாழ்கின்றார். ஆகவே இறைவன் எங்களையும் அதே நம்பிக்கையோடு அவருடைய அந்த வாழ்வின் புண்ணியங்களை நாங்கள் எங்களிடத்திலே கொண்டு வாழ்ந்து அதனூடாக ஒரு நாள் இறைவனை சந்திக்கின்ற அந்த பலனை பெற எங்களையும் அழைத்திருக்கின்றார். ஆகவே ஆண்டவர் அவருக்கு நிறைவான முழுமையான நித்திய பேரின்ப வீட்டிலே உன்னதமான மகிழ்ச்சியான இடத்தை கொடுத்துள்ள வேண்டும் என்று சொல்லியும் அதனூடாக அவர் புனிதர்களுடைய அந்த தோழமையிலே என்றென்றும் மகிழ்ந்திருந்து, குறிப்பாக இந்த கார்த்திகை மாதத்தில் நாங்கள் இறந்தவர்களை நினைவு கூறுகின்ற அவர்களுக்காக சமைக்கின்ற வழியிலே அவர்கள் எங்களுக்காக சமைக்கின்ற காலமாகவும் இது அமைகின்றது. அவை நம் தாய் இவரும் அந்த புனிதர்களுடைய தோழமையில் இணைந்தவர்களாக அவர்களோடு இணைந்து எங்களுக்காகவும் எங்களுடைய விசுவாச வாழ்வின் ஈடேற்றத்திற்காகவும் அவர் சமைக்கின்றார். ஒரு நாள் நாங்களும் அந்த விண்ணக பேரின்பத்தை அடைகின்ற பொழுது இறைவனையும் நம் தாய் வரையும் முகமுகமாக காணுகின்ற அந்த பேரின்பத்தை பெற்றுக்கொள்ளுவோம் என்ற அந்த நிறைவான நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்கிறோம்.
pray to the Lord. For family members, relatives, and friends who mourn the loss of their loved ones, that they may be consoled in the hope of resurrection. We pray to the Lord. For all who care for the sick, the elderly, and the dying, that the Lord may bless them in their compassion and strengthen them in their service. We pray to the Lord. For all our departed brothers and sisters, and for all souls that have known to pray for them, may they be granted eternal rest and peace. We pray to the Lord. For all of us gathered here in faith, that we may live our lives in the light of the gospel and grow in charity, forgiveness, and hope, we pray to the Lord. உங்கள் பதிலடியாக எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாடியை கேட்டது. அன்பான ஆண்டவரே, ஆதரவளிக்கும் கர்த்தாவே, இவ்வுலக வாழ்விலிருந்து மறுவுலக வாழ்வில் மண்ணை வந்துள்ள அம்மா மரியவரடி பீட்டர் அவர்களின் 31ஆம் நினைவு திருப்பலியில் நாம் அவருடைய ஆன்மாவை மாற்றிக்காக உண்மை வேண்டுகின்றோம். நீரே அவருடைய உடைய திருக்கரத்தினால் தொட்டு அவரை உமது வாழ்வீட்டில் சேர்த்தள்ள வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். வாழ்வு தரும் வார்த்தையே இறைவா, எமது அம்மா மரிய புரட்சி நிரப்பினால் மனம் நம்பியிருக்கும் எமது குடும்ப அமர்ந்தவர்கள் அனைவருக்கும் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை அளித்து உம்முடைய வார்த்தைகளினால் நமக்கு ஆறுதல் அளித்திட வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் விசேடமாக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கார்த்திகை மாதத்தில் மறு உலக வாழ்வு என்ற நம்பிக்கையில் இவ்வுலகில் வாழ்ந்து உங்கள் சன்னிதானம் வந்துள்ள இங்கு கூடியுள்ள அனைவரினதும் உற்றார் உறவினர் நண்பர்களின் ஆன்மாக்களுக்கு உமது நித்திய நிலையான வாழ்வை கொடுத்தள்ள வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். அன்பு செய்கின்ற ஆண்டவரே, உம் பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் மன உறுதியோடும் உம்மிடம் கேட்டு நிற்கும் இந்த மன்றாட்டுகள் ஒவ்வொன்றையும் எங்களுடைய வாழ்விலை முழுமைப்படுத்தி நிறைவாக உம்முடைய திருவிழமாக மாற்றி உங்களுடைய வாழ்விலை தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அவருடைய உயிர்ப்பின் மாட்சிக்கு எழுப்பப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் அனைவரோடும் புனிதர் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, உண்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாகும். அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் முறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து ரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதல் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஒப்புரமன்றில் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும்
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியுடன் நடந்தருளும். மதிரத்துக்கு உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போக்குவதில் பெற்று யார் கலக்கம் கண்டு நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் உம் திருத்தூதர்களுக்கும் அளித்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ற அதன் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை காத்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாவதாக. இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பெறும் பெற்றோர். உன் முன்னிலையில் வண்டியிட்டு கிடந்து
I would like to thank Reverend Father James and the management of the St. John Parish for reserving the church for this memorial mass. திருமதி மரியமூர்த்தி பீட்டர் அவர்களின் 31வது நிறைவு நாள் இரங்கல் திருப்பலியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க உங்கள் அனைவருக்கும் எமது குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றேன். மேலும் இத்திருப்பலியை ஒப்புக்கொடுத்த அருட்தந்தை ரெவரண்ட் ஃபாதர் கெனிசியஸ் ராஜ் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். மேலும் இத்திருப்பலியில் பாடல்களை பாடியவர்களுக்கும் குறிப்பாக வாத்தியம் இசைத்து பாடல்களுக்கு மெருகூட்டிய திருமதி சுகி அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள். மேலும் திருப்பலியில் ஆல்டர் சர்வீஸ் செய்தவர்களுக்கும் மற்றும் திருப்பலி வாசகம் மற்றும் மன்றாட்டுகளை வாசித்த சிறுவர்கள் மற்றும் பெரியோர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள். மேலும் திருப்பலி முடிந்தவுடன் 340 மாடர்ன் அவென்யூ ஈஸ்ட், மாடர்ன் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், பிராம்டன் வாக்கில் அமைந்துள்ள மண்டபத்தில் உங்கள் அனைவருக்குமான மதிய போஸ்தரம் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. அதிலும் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் நமது குடும்பத்தின் சார்பாக அழைத்து நிற்கின்றேன்.